வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின எல்லாமே, உங்க வீடு, உங்க பிசினஸ் எல்லாமே திடீர்னு ஒரு தீ விபத்துல புகஞ்சு போனா என்னாகும்? கேட்கவே பயங்கரமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராம நம்மள பாதுகாக்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதுதான் ஃபயர் இன்சூரன்ஸ், அதாவது தீ காப்பீடு. இந்த கேள்வி கேட்கவே கொஞ்சம் பதட்டமா இருக்கு இல்லையா? ஆனா இது வெறும் கற்பனை இல்லங்க. நிஜத்துல ஒரு சின்ன தீப்பொறி போதும் பல வருஷ உழைப்ப, நம்ம கனவுகள சில நிமிஷத்துல சாம்பலாக்கிட்டு போயிடும். அந்த ஒரு சின்ன பொறியால வர நஷ்டம் நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பெருசா இருக்கலாம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடியிலேருந்து நம்மள பாதுகாக்க ஒரு வழி இருக்கு. அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. சரி, வாங்க அத பத்தி தான் நம்ம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம எத பத்தி பார்க்க போறோம்னா, தீ விபத்துனால வர்ற ஆபத்துகள். முக்கியமா இப்போ இருக்கிற காலகட்டத்துல இது ஏன் முன்ன விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்குங்கிறத பத்தி தான். ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? இப்போல்லாம் நகரங்கள் ரொம்ப நெருக்கமா வளர்ந்துடுச்சு, வேலை செய்யற இடங்கள்லயும் ஆபத்துகள் அதிகமாயிடுச்சு. அதனால ஃபயர் இன்சூரன்ஸ்ங்கிறது ஏதோ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தேவைப்படுற விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, வீட்டு ஓனர்ல இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைங்க வரைக்கும், ஏன் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு எல்லாருக்குமே இது ஒரு அத்தியாவசியமான பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஓகே, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லாவே புரியுது. அதுக்கான தீர்வு என்ன? வாங்க அத பத்தி பேசுவோம். ஃபயர் இன்சூரன்ஸ் எப்படி நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட், அதாவது ஒரு நிதி பாதுகாப்பு வலையா அமையுதுங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபயர் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான். திடீர்னு வர தீ விபத்துனால ஏற்படக்கூடிய பெரிய பண நஷ்டத்திலிருந்து தனிப்பட்ட நபர்களையும் சரி, பிசினஸையும் சரி இது காப்பாத்துது. முக்கியமா எல்லாத்தையும் இழந்த பிறகும் திரும்பவும் முதல்ல இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஆமா, இங்க சொல்ற மாதிரி இது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு பாலிசி மட்டும் இல்லைங்க. இது நமக்கு மன நிம்மதியையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் கொடுக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. சரி, ஒரு ஸ்டாண்டர்டான ஃபயர் பாலிசில பொதுவா என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் கவர் ஆகும்னு பார்க்கலாமா? உங்க பில்டிங்கோட சுவரு, கூரையிலிருந்து ஆரம்பிச்சு உங்க பிசினஸோட உயிர்நாடியா இருக்கிற மெஷினரி, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக், சரக்குகள் வரைக்கும், ஏன் ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர்னு எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் உங்க பாலிசி கவரேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது எதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், கவனமா கேளுங்க. இன்சூரன்ஸ்ல பெரில்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். உங்க பாலிசில பேர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில ஸ்பெசிஃபிக்கான ஆபத்துகள் தான் அது. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தால உங்க சொத்துக்கு சேதம் ஏற்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஃபயர் இன்சூரன்ஸ்னா அது தீயால வர்ற நஷ்டத்துக்கு மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஆனா அது அப்படி இல்ல. இங்க பாருங்க, தீ, மின்னல் மட்டும் இல்லாம புயல், வெள்ளம், நிலச்சரிவு, ஏன் கலவரம், வேலை நிறுத்தம்னு பல எதிர்பாராத சம்பவங்களையும் ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி கவர் பண்ணுது. இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம். இடது பக்கம் பாத்தீங்கன்னா தற்செயலா நடக்கிற தீ விபத்து, கலவரத்தால வர்ற சேதம், தண்ணி பைப் உடைஞ்சு வர்ற நஷ்டம், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்கும். ஆனா வலது பக்கம் பாருங்க, வேணும்னே நாவலே உருவாக்குற பிரச்சனை, போர், அப்புறம் காலப்போக்குல ஏற்படுற சாதாரண தேய்மானம், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு ஆவரேஜ் கிளாஸ், அதாவது சராசரி விதி. இது என்ன சொல்லுதுன்னா, உதாரணத்துக்கு உங்க சொத்தோட உண்மையான மதிப்பு 10 லட்சம் ரூபாய்னு வச்சுப்போம். ஆனா நீங்க வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்சூர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு நஷ்டம் வந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த நஷ்டத்துல 50% மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா நீங்க 50% மதிப்புக்கு தான் இன்சூர் பண்ணிருக்கீங்க. அதனால எப்பவுமே உங்க சொத்தை அதோட முழுமையான மதிப்புக்கு இன்சூர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஒரு பேசிக் பாலிசிங்கிறது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா அதோட நிறுத்திக்க வேண்டியதில்ல. உங்களுடைய குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி உங்க பாதுகாப்பு கவசத்தை இன்னும் எப்படி வலிமையாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பலவிதமான பாலிசிகள் இருக்கு. உதாரணமா, உங்க சொத்துக்கு ஒரு நிலையான மதிப்பு இருந்தா ஸ்பெசிபிக் பாலிசி எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பல இடங்கள்ல கூடோன் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே பாலிசியில கவர் பண்ற ஃப்ளோட்டிங் பாலிசி பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி தீ விபத்துனால உங்க பிசினஸ் நின்னு போய் லாபம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்குன்னே விளைவு இழப்பு பாலிசி இருக்கு. இது உண்மையிலே பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்.
பேசிக் பாலிசி மட்டும் இல்லாம நமக்கு தேவைப்பட்டா சில கூடுதல் பாதுகாப்புகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதத்தான் ஆட் ஆன் கவர்ஸ்னு சொல்வாங்க. உதாரணமா பூகம்பம், தீவிரவாதம் இல்ல பணவீக்கத்தை சமாளிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் தேவைகளுக்கு தனித்தனியா ஆட் ஆன் எடுத்து நம்ம பாலிசிய இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். சரி, இவ்ளோ பாதுகாப்பா இருந்தும் ஒருவேளை அப்படி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துட்டா என்ன பண்றது? கிளைம் எப்படி வாங்குறது? அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு வழிகாட்ட இதோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான். முதல்ல கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லணும். அப்புறம் அவங்க கொடுக்கற கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சர்வேயர் வந்து இடத்த பார்வையிடுவார். கடைசியா எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு உங்களுக்கு கிளைம் தொகை கிடைச்சிடும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா கிளைம் ப்ராசஸ் ரொம்பவே சுலபமா இருக்கும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தகவல் கொடுக்கறது தான். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு நல்ல ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறத ஒரு செலவா நினைக்காதீங்க. அது உங்களுடைய நீண்டகால பாதுகாப்புக்கும் மன நிம்மதிக்கான ஒரு மிகச்சிறந்த முதலீடு. இப்போ உங்களுக்கு திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. எதிர்பாராத ஒரு ஆபத்தை சந்திக்க உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு கவசம் போதுமான அளவுக்கு வலிமையா இருக்கா?